இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். நீங்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய ஞானத்தினால் அல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம். இந்த நேரத்திலையும் சங்கீதம் 119 சங்கீதம் 13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த 119 சங்கீதம் மிகவும் எனக்கு பிடித்த ஒரு சங்கீதம். நீங்கள் 119 சங்கீதம் முழுவதும் படிப்பீர்கள் சொன்னால், ஆண்டவரோடு எப்படி நாம் நேரம் செலவிட வேண்டும், கர்த்தரை எப்படி தேட வேண்டும், கர்த்தரிடத்தில் எப்படி ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் அதிகமாக இந்த 119 சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்துக்கு நேராக நேரங்களை கொடுப்பது என்பது ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு வாழ்கிற உலக வாழ்க்கையிலே அதிகமாக உலகத்தோடு கூட தான் நேரங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தோடு கொடுக்கிறவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலங்களிலே நம்முடைய முற்பிதாக்களுடைய வழிகளை, ஒருவேளை நமக்கு முன்னால் வாழ்ந்த அநேக தேவ பிள்ளைகளை பார்ப்போமானால், அநேகர் கூடி கூடி ஜெபித்ததாக, வேதத்தை அதிகமாய் தியானித்ததாக, தேவ சமூகத்திலே காத்திருந்ததாகவே சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற கூடுகளுக்கு செல்லும் போது பிரசங்கிக்கிறவர்கள் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு காலத்திலே உள்ள வாலிப சகோதரர்களையோ சகோதரிகளையோ இன்னைக்கு நாம் ஜெபிப்போமா, நாம் கூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா என்று சொல்லுகிறதற்கு இன்னைக்கு ஜனக்கூட்டங்கள் குறைந்து கொண்டு செல்லுகிறார்கள். விருப்பம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அதாவது ஜாலியாக இருக்கலாம், நல்ல ஒரு மகிழ்ச்சியாய் உலகத்துக்குள்ள இருக்கலாம், உலக காரியத்தில் இருக்கலாம், அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் போக ஆயத்தம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில வேதத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை யோசிக்கக்கூடியதாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 122 சங்கீதம் 1 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்று சொன்னால், ஆலயத்திலே போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே தாவீது ராஜா வாஞ்சியாக இருந்தார். இன்னைக்கு வார்த்தைகளை கேட்பதற்கு வாஞ்சவர்களா இருக்கிறீங்களா? வீண் சிந்தனைகளை